பொற்காசுகளை என் தோள் பையில் போட்டு என் வீட்டு அலமாரியின் மேல் வைத்திருந்தேன். நேற்று காலை அந்த பையை காணவில்லை மன்னா. ஐயோ, பிறகு? மன்னா, என் வீட்டில் எனக்கு 4 வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவர்களில் யாராவது தான் எடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களை விசாரித்த போது தங்களுக்கு தெரியாது என்கிறார்கள். அடித்து விசாரிக்கலாம் என்றால் தவறு செய்த ஒருவனை தவிர மற்ற மூவரும் என்னை விட்டு போய்விடுவார்கள். ஆகையால் அடிக்காமல் விசாரித்து திருடனை கண்டுபிடித்து தரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணிகரே, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பிகள் கூட உதவ மாட்டார்கள். நீ திருடனை அடிக்காமல் கண்டுபிடிக்க சொல்கிறாய். சிறிது கஷ்டம்தான். நாளை உன் வேலையாட்களை அழைத்து சபைக்கு வாருங்கள். அதற்கு ஒரு முடிவு கட்டுவோம். உங்கள் உத்தரவு அரசே. மறுநாள் அரசபை கூடுகிறது. வணக்கம் அரசே. இவர்கள் தான் என் வேலையாட்கள். இவர்கள் தானாம்? பீர்பால். மன்னா, இந்த விளக்கு சற்று வித்தியாசமாகத்தான் தெரிகிறது. சில மந்திர வித்தைகளை கொண்டு விசாரிக்க உள்ளேன் மன்னா. மந்திர வித்தைகளா? ஆமண்ணா, இந்த கோளிற்கு சில மந்திர சக்திகள் உள்ளது. யார் வணிகரின் பொற்காசுகளை திருடினார்களோ அவர் கையில் இருக்கும் கோள் நாளை 4 அங்குலம் வளைந்திருக்கும். அதை வைத்து திருடியவனை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் அண்ணா. இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. உங்களது இஷ்டப்படி நடக்கட்டும். இந்தாருங்கள், ஆளுக்கு ஒரு கோளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று இரவு உங்கள் அருகில் வைத்து உறங்குங்கள். நாளை எடுத்துக்கொண்டு சபைக்கு வாருங்கள். உங்கள் உத்தரவு அமைச்சு. இது ஒரு சாதாரண குச்சி. இதுவா என்னை நாளை மாட்டிவிடப் போகிறது? இது 4 அங்குலம் வளர்ந்தால் தானே அந்த பீர்பால் என்னை கண்டுபிடிப்பார். இப்போது எப்படி கண்டுபிடிப்பார் பார்ப்போம். நாளை நான் தான் திருடன் என்று எப்படி கண்டுபிடிப்பார்கள் பார்ப்போம். நாளில் ஒரு பங்காக சுருக்கிவிட்டேன். மாறினால் அரசவை கூடுகிறது. வணக்கம் அரசே. எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். இந்தாருங்கள் கோல். நீ செல்லலாம். இந்தாருங்கள் கோல். நீ செல்லலாம். இந்தாருங்கள் கோல். நீ செல்லலாம். இந்தாருங்கள் கோல். நான் செல்லலாமா? நீ போக வேண்டாம். நீ, உன் பெயர் என்ன? என் பெயர் பர்கத். பர்கத், வணிகரின் பொற்காசுகளை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. அமைச்சு, என்ன கூறுகிறீர்கள்? நான் அந்த வணிகரின் பொற்காசுகளை எடுக்கவே இல்லையே. அப்படி இல்லை என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? இனியும் தப்ப முடியாது போல நாமே நாம் குற்றத்தை ஒற்றுக்கொள்வோம். இனியும் ஏமாற்ற நினைக்காதே. உன் குற்றத்தை ஒத்துக்கொள். பீர்பால், இங்க என்ன நடக்குது? என ஒன்றுமே புரியவில்லையே. மன்னா, நான் இவர்களுக்கு கொடுத்தது சாதாரண குச்சிதான். மாயமும் மந்திரமும் கிடையாது. அது வெறும் குச்சிதான். நாளை 4 அங்குலம் வளர்ந்துடும் என்ற பயத்தில் நாளில் ஒரு பங்கா உடைச்சிட்டான். இவன் திருடவில்லை என்றால் ஏன் உடைக்க வேண்டும்? என்ன பர்கத், நான் கூறுவது சரிதானா? மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் அந்த வணிகரின் பொற்காசுகளை திருடினேன். அதை இப்பொழுதே இவரிடம் திருப்பி ஒப்படைத்து விடுகிறேன். என்னை விட்டு விடுங்கள். நான் புள்ளை குட்டிக்காரன். சபாஷ் பீர்பால், சபாஷ். உங்களது அறிவை பாராட்டினம் வார்த்தைகளே இல்லை. சபாஷ் பீர்பால், சபாஷ். அமைச்சர் பீர்பால் வாழ்க வாழ்க. அமைச்சர் பீர்பால் வாழ்க வாழ்க. அமைச்சர் பீர்பால் வாழ்க வாழ்க. இந்த பிள்ளைகள் இப்போது பாடலுக்கும் நடனம் ஆடுவார்கள்.